நைட்டு டின்னர் செய்யலான்னு கிச்சனுக்குள்ளே வரும்போதே ஒரு 7:30 மணியை தாண்டிடுச்சு. கொஞ்ச நேரம் விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டு பாப்பா கூட விளையாடலாமேன்னு தான் நினச்சேன். ஆனால் எப்படி தான் டைம் போகுதுன்னே தெரில, சட்டுன்னு ஓடி போயிடுது. நேரத்துக்கே சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். பாப்பா கிட்ட நைட்டு டின்னருக்கு சப்பாத்தி வேணுமா பூரி வேணுமான்னு கேட்கும்போது அவங்க சப்பாத்தி தான் சூஸ் பண்ணாங்க. அதனால் 3 பேர்த்துக்குமே சப்பாத்தி போட்டாச்சு. உருளைக்கிழங்கு அப்புறம் கடலை இது 2 கலந்து போட்டு குக்கரில் சட்டுன்னு ஒரு குருமாவையும் வச்சு இறக்கியாச்சு. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் எனக்கு நைட்டு சோறு தான் கொடுப்பாங்க. குடும்பம் கொஞ்சம் பெருசு, அவ்வளோ பேத்துக்கு சப்பாத்தி போடணும்னா சத்தியமாக யாராலையும் முடியாது. அதனால் நைட்டுக்கு கண்டிப்பாக சோறு இருக்கும். அப்படி இல்லைன்னா இட்லி அவிச்சு கொடுப்பாங்களே தவிர்த்து தோசை சப்பாத்தி பூரி அது எல்லாம் ஏதாவது ஒரு விசேஷ நாளுக்கு தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. எல்லோரும் நியூக்ளியர் ஃபேமிலி ஆயாச்சு. ஒரு குடும்பத்தில் 4 பேர் 6 பேர் தான் இருக்காங்க. அப்போது ஈஸியாகிடுது இந்த வேலையெல்லாம் நினைக்கிறேன். பாப்பாவுக்கு ஒரு 8:30 9 மணிக்குள்ளே சாப்பாடு ஊட்டி போட்டு தூங்கவும் வச்சாச்சு. இப்போல்லாம் வேலையை கொஞ்சம் சீக்கிரமாக தான் முடிக்கிறேன். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.